இந்த நதியில முங்கி எந்திரிச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீருங்கிறது பெரியவங்களுடைய நம்பிக்கை. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவை தான் நீங்க இப்ப வீடியோல பார்க்க போறீங்க. திரும்பின இடம்லாம் பயங்கரமான கூட்டம். அப்படி என்னதான் இருக்கு இந்த இடத்துல? கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் ஒன்னு சேர்ற இடம் தான் இந்த சங்கம். இந்த சங்கம்ல 3 நதிகளும் ஒன்னு சேர்ற இடத்துல நீங்க நீராடினீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. இந்த வீடியோல மகா கும்பமேளாவை ஒரு அழகான vlog-ஆ தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் எடுத்துட்டு என் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ரீசெண்டாக நம்ம ஆதிக்கலாயம் போன வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த இடத்துக்கு அடுத்த தடவை போனீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மலை தான் ஆதிக்கலாயம், நான் தொட போகிறேன். வர்ற மே மாதம் நாங்கள் ஆதிக்கலாயம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஃபைனலி இந்த சிவலிங்கத்தை தான் நீங்கள் பல வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நாம் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ரியலி ஹாப்பி அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வெறும் ஆதிக்கலாயத்தை மட்டும் பார்க்காம அங்க இருக்கக்கூடிய கௌரி குண்ட், பார்வதி நாலா, காளி கோவில், பாதாள் புவனேஸ்வர் கோவில், இந்த மாதிரி நம்ம போற வழியில இருக்கிற மற்ற இடங்களையும் சுத்தி பார்த்துட்டு தான் போவோம். அண்ட் வாய்ப்பு கிடைச்சா மானசரோவர் கைலாசியும் பார்க்க ட்ரை பண்ணலாம். இந்த குரூப் ட்ரிப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி டீடைல்ஸை வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கும்பமேளானா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அதுல அமிர்தம் உண்டாகும். அந்த அமிர்தத்தை நம்ம 2 பேரும் சரி பங்கா பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கையோட பார்க்கடலை கடைஞ்சாங்க. கடைஞ்சதுல வந்த அமிர்தத்தை தேவர்கள் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவர்களுடைய நோக்கமே அசுரர்களை எப்படியாவது கொல்லணும், அவங்களை எப்படியாவது அழிக்கணும்னு. இந்த அமிர்தத்தை கொடுத்துட்டோம்னா ரொம்ப நாள் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள மாதிரி அவங்களும் பாதிக்கு பாதி கொடுக்கறதா உடன்படிக்கை போட்டிருந்தாங்க இல்லையா. கடையிறதுக்கு அவங்களுடைய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. கடைசியில இப்ப அமிர்தம் வந்த பிறகு இனிமே இவங்க தேவையில்லைன்னு சொல்லி அமிர்தத்தை எடுத்துட்டு தேவர்கள் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அசுரர்களும் விடாம துரத்தவே இவங்க இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த அமிர்தத்துல இருக்கிற சில துளிகள் டைரக்டா பூமியில விழுந்திருக்கு. அந்த 4 இடங்கள் தான் பிரயாக்ராஜ், ஹரித்வார், நாசிக் அண்ட் உஜ்ஜைன். இந்த 4 இடங்கள்லயும் வருஷம் கும்பமேளா நடக்கும். அதுலயும் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய கும்பமேளா ரொம்ப சிறப்பானது. அதுலயும் 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய கும்பமேளா ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதுதான் மகா கும்பமேளான்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பார்க்க போற வீடியோவானது 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவுடைய வீடியோ தான். இந்த கும்பமேளால நீங்க பங்கேற்கலன்னா அடுத்த ஜென்மத்துல தான் பங்கேற்க முடியும். அதனாலதான் நாங்களும் பொட்டி ஈட்டியெல்லாம் தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய கும்பமேளாங்கிறதுனால பிரம்மாண்டமா இருந்துச்சு ஏற்பாடுகள்லாம். 6000 கோடி செலவழிச்சு அரசாங்கம் இந்த கும்பமேளாவை நடத்துறதா சொல்றாங்க. வெளிநாட்டுல இருந்து ஏகப்பட்ட பேர் வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனையோ ஃபிலிம் செலிபிரிட்டிஸ், அப்புறம் எத்தனையோ பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் வந்துட்டு போறாங்க. அப்படி எதுக்கு இங்க வர்றாங்கன்னா, இந்த அமிர்தம் விழுந்த 4 இடங்கள்லயுமே ஆறுகள் ஓடுது இல்லையா, அந்த ஆறுகள்லாம் அமிர்தமா மாறிடுச்சா. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மகா கும்பமேளா பிரயாக்ராஜ்ல தான் சிறப்பா நடக்கும். இந்த பிரயாக்ராஜ்ல கங்கையும் யமுனை நதியும் ஒரு இடத்துல ஒன்னு சேரும். அதை சங்கம்னு சொல்லுவாங்க. அந்த சங்கத்துல அமிர்தம் விழுந்ததாகவும், அந்த அமிர்தம் விழுந்த இடம் அந்த நதி ஃபுல்லாமே இன்னைக்கும் அமிர்தமாவும் இருக்கிறதாவும் 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த மகா மேலால யாராவது போய் அந்த சங்கம் பகுதியில நீராடிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய நம்பிக்கை. நம்ம மேல இருக்கிற பாவத்தை எப்படியாவது கழிச்சுன்னு சொல்லி பூமியில அங்கங்க மூலையில இருக்கிறவங்க முக்காவாசி பேர் இந்த இடத்துல முங்கிட்டு போறாங்க. எப்ப இந்த கும்பமேளா அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பல இருந்தே ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. கூட்டத்தை பயங்கரமா கட்டுப்படுத்தவே முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம். ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்தவங்க, திடீர்னு போகணும் பிளான் பண்ணவங்க, இவங்க எல்லாம் ட்ரெயின் ஜன்னல் எல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லீப்பர், 3rd ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி எதையுமே விட்டு வைக்கல. எல்லாத்துலயும் கூட்டம் ஏறிடுச்சு. யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. இது எல்லாத்தையும் தாண்டி ரயில் பெட்டி இன்ஜினை கூட விட்டு வைக்கலங்க. நீ யாரா டிரைவர் வெளில போடான்னு அவரை பிடிச்சி வெளில தள்ளி விட்டு இவங்க போய் உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. அதுதான் கோபி சுதாகர் அவங்களுடைய காமெடி எல்லாம் போட்டிருப்பாங்க. ரீசெண்டா நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்துல இந்த கும்பமேளா பெரிய ரகலை தான் ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியா படாத பாடுபட்டு நாங்க பிரயாக்ராஜுக்கு வந்துட்டோம். வீடியோ எல்லாம் எடுக்க முடியல. விடியற் காலையில ஊருக்கு அவுட்டர்ல இறக்கி விட்டாங்க. பனியில சரியான குளிர். நாங்க நடந்து போய் வேற ஒரு இடத்துல பஸ் மாறுற மாதிரி இருந்துச்சு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்ப பிரயாக்ராஜுக்கு அவுட்டரில் ஒரு டோலில் இருக்கோம். இங்கே தான் இறக்கி விட்டாங்க. குளிருது, கேமராவே நடுங்குது பாருங்க. கிட்டுன்னு பாருங்க, 2 ஊருங்க. அதாவது இந்த இடத்துல ரோடு பிரியுது 2 ஊர் போகிறதுக்கு. அந்த ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி போல. இந்த ஊர் பக்கம் மொத்த வண்டியும் போயிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, கார் போகுது. இந்த சைடு தான் நம்ம போனோம். ஆட்டோ ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி போகலான் இருக்கோம். அவுட்டர்லேயே இறக்கி விட்டு போயிட்டாங்க. இங்கேருந்து 30 கிலோமீட்டர். என்ன ப்ரோ, பிரயாகராஜ் போகிறதுக்கு 30 கிலோமீட்டர் அவுட்டர்லேயே இறக்கிட்டாங்க. நடுக்கத்துடன் இன்றைய நாள் தொடங்கியது. போய் பார்க்கலாம்.
வேற ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் பஸ் மாறி அதுக்கப்புறம் அப்படியே வந்து பிரயாக்ராஜுக்கு உள்ளே போனோம். இப்போ வந்து February 26, இது வந்து சிவன் ராத்திரி. இந்த சிவன் ராத்திரிக்கு ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கீங்க. ஆனால் இந்த கூட்டம் கம்மி தான், இதை விட பயங்கரமான கூட்டம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கயிறை கட்டி சேஃப்டி. குட் 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 குட். இங்கே பாருங்க, ஃபேமிலியோடு வர்றவங்களாம் அப்படி மொத்தமாக கயிறை கட்டி ஒரே ஃபேமிலியை அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. மிஸ் ஆகிடக்கூடாது அவனுக்காண்டி. அவர் தான் தலைவர். அங்கே பாருங்க, கொடியோடு எடுத்துகிட்டு போகிறா பாருங்க. அவர் தான் ஒரே கயிறு. இவ்வளோ கூட்டத்தில் யாரும் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி. இங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ரீ பஸ் வந்து விட்டுருக்காங்க. இந்த பஸ் ஏன்னா இப்போ கூட்டம் கம்மியானனால ரோட்டில் கொஞ்சம் இடம் இருக்கிறனால இந்த பஸ்ஸை விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பஸ் கிடையாது. எப்படியோ அடிச்சு பிடிச்சி அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம். சரியான கூட்டங்க. ஃப்ரெண்ட்ஸ், மகா சிவராத்திரி காரணமாக இங்கே பஸ்ஸில் வர்ற எல்லாருக்கும் சேர்த்து நான் டிக்கெட் எடுத்துட்டேன் பாருங்க. எவ்வளோ அண்ணன் டிக்கெட் எடுத்துட்டாரு. அப்படி இல்லை, நான் டிக்கெட் எடுக்க கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ பஸ்ஸு. இது ஃபுல்லாக ஃப்ரீ பஸ்னால டிக்கெட்டை சர மாதிரி பிச்சு எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆளுக்கு தனித்தனியாக கொடுக்கணும். வந்து அப்படியே மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அப்படியே டிக்கெட் வச்சு எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து கிளம்பி பக்கத்தில் வந்து சங்கம் பக்கத்தில் போயிட்டு இருந்தோம். ரூம் ஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டே வெடிச்சிடும். ஒரு ரூம் ஸ்டே ரேட்டில் 80,000 போட்டிருந்தாங்க ஒரு நாளைக்கு. நாங்கள் அப்படி இப்படி பேசி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ரூம் பிடிச்சோம். அதுவே வந்து 6,000 ரூபா சொல்லிட்டாங்க. வேறு வழியில் எங்கிட்ட கேமரா எக்யூப்மெண்ட்லாம் இருக்குல்லையே, அதெல்லாம் சேஃப்டி பார்க்கணுங்கிறதுக்காண்டி எடுத்துட்டோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு MX மீடியா. நம்ம இன்னைக்கு 26ஆம் தேதி. இன்னைக்கு டேட் வந்து 26ஆம் தேதி, அதாவது 2025 26 சிவராத்திரி அன்னைக்கு, மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து மகா கும்பமேளாவில் இருக்கோம். 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் நம்ம இன்னைக்குன்னு பார்த்து கரெக்டாக இங்கே இருக்கோங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் இன்னைக்கு ஃபுல்லாமே இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைஞ்ச இந்த இடத்த பற்றின டீட்டெயிலான வீடியோவாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ காலையிலே நாங்கள் ரூம் போட்டோம் இல்லையா, ரூமுக்கு தேடி போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல. அங்கே வந்து ரூம் ஒரு இடத்துல கிடச்சிருச்சு. 6,000 சொன்னாங்க. நாங்கள் கம்மியாக தான் வந்து கிடைக்கும்னு பார்த்தோம். பட் கூட இருந்துச்சு, எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது எங்ககிட்ட, டீமாக இருக்கும். ஸோ சேஃப்டி முக்கியம்னு சொல்லி அங்கேயே ரூம் போட்டோம். சேஃபான ஒரு இடம் தான். அண்ட் வந்து ஃபைனலி நாம் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். காலையில் எப்படியே வந்தோம், பக்கத்தில் போயிட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் அப்படியே வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடம் கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. அதான் ஒரு ஓப்பனிங் வீடியோ எடுத்துலாம் சொல்லி எடுத்தாச்சு. அண்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. அப்படியே வாங்க போ பேசுவோம். போகிற வழியில் நிறைய அன்னதானங்கள்லாம் போட்டாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக போக ஆரம்பித்தோம். வாரணாசி நீங்கள் போனீங்கன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் பிரயாக்ராஜ்லேயும் இருந்துச்சு. இந்த சங்கமில் வந்து நீராடுறதுக்காண்டி வேறு நாட்டை சேர்ந்தவங்க, வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் இங்கே வந்து ஒன்று கூடியிருந்தாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நண்பர்களே. இந்த பிரயாக்ராஜில் பாபாக்கள் நிறைய பேர் வருவாங்க. நான் கடவுள் படத்தில் பார்ப்பீங்களா, அகோரிகள், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வருவாங்க. இந்த சங்கம் நதியில் குளிச்சுட்டு போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் வந்து பெரியவங்க சொன்னது. நம்ம ஆளுங்க நிறைய பேர் கேமரா தூக்கி அவங்க கிட்ட போக போக பாபாக்கெல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா பாபா கிட்ட அடி வாங்குறது தான் ட்ரெண்டு. கும்பமேளா போய் சங்கம் நதியில குளிச்சியா, பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப ட்ரெண்ட் இல்ல. கும்பமேளா போய் பாபா கிட்ட அடி வாங்கினியா, அதான் வந்து ட்ரெண்டு. நான் வந்து தெளிவா இருந்தேன், அந்த மாதிரிலாம் அடியை வாங்கிக்கூடாது, தூரத்துல நின்று பார்த்துட்டு ஓடி வந்துடணும் அப்படின்னு. பாபாக்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்களோட வெரைட்டி இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அம்பாஸ்டர் பாபா, இவர் எப்பவுமே அம்பாஸ்டரோடயே தான் இருப்பாப்ல. என்விரான்மெண்ட் பாபா, இவர் வந்து கொஞ்சம் அப்படியே கண்ணாடி எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கிளாஸா இருப்பாப்ல. அப்புறம் கம்ப்யூட்டர் பாபா, இவர் கம்ப்யூட்டர்லாம் வச்சு டெக்னாலஜியெல்லாம் வச்சு ஏதோ ஜோசியெல்லாம் பார்த்து சொல்லுவாரா, அதனால இவருக்கு வந்து கம்ப்யூட்டர் பாபான்னு பேர் வச்சிருக்காங்க. ருத்ராட்ச பாபா, இவருடைய கழுத்துலையும் உடம்புலையும் 11,000 ருத்ராட்சம் வந்து இருக்குமா. காண்டனே வாலி பாபா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் முள்ள ஃபுல்லா அவர் மேல போட்டிருந்து ஒரு மாதிரி பூஜை பண்ணுவாரு. IITN பாபான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் IITல ஒர்க் பண்றாரு போற. இப்ப வந்து இந்த மகா கும்பமேளாக்கு மொத்தமா வந்துட்டாரு. அவரு பயங்கர ஃபேமஸ். அப்புறம் ஒரு பாபா வந்து கையை தூக்கிட்டே இருப்பாரு மேல. ஒத்த கையை அவர் தூக்கிட்டே பல வருஷங்களா கையை தூக்கிட்டே இருக்காரு. அவர் கை அப்படியே நின்றுச்சு. இப்ப வரைக்கும் அவர் தூக்கிட்டே இருக்காரு. அவர் பேர் தெரியல, பட் அவர் தான் வந்து போட்டு அடி பிரிச்சு மேறாருங்க எல்லாரையும். அப்புறம் இன்னொரு பாபா தலையிலேயே வந்து நெல் வளர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி செடிகள்லாம் வளர்த்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தது, நான் ரசிச்சது வந்து உங்களுக்கு சொல்றேன். யாரையாவது ஹர்ட் பண்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவா அதெல்லாம் எடுத்துக்கங்க. இந்த டிஃப்ரெண்ட் பாபாஸை பார்க்கறதுக்கே நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. நம்மளும் இப்போ சங்கத்தில் வந்து குளிச்சுட்டு பாபாவை பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் சரியான கூட்டம்னா கூட்டம், அப்படி கூட்டம். போலீஸ் வந்து கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து எந்த சைடில் கூட்டம் இருக்கக்கூடாதுங்கிறத பார்த்து எல்லாரையும் ஆளுங்கள்லாம் ஒதுக்கி விட்டுட்டு இருந்தாங்க. இங்கே எல்லாருமே அப்படியே வந்து பக்தி பலமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தலையில் நல்லா பட்டை அடித்து சந்தனம்லாம் போட்டு அவ்வளோ பக்தியாக போயிட்டுருக்காங்க. பசங்க சிலர் பெரியவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் உண்மையிலே பக்தியாக இருக்குன்னு தெரியும். பசங்கள்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக அடிச்சுட்டு அப்படியே மாதிரி கெத்தாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே, நம்ம ஃபைனலி அந்த லாஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். அந்த இருக்குது பாருங்கள், திருவேணி சங்கம். திருவேணி சங்கம் சங்கம்னு சொல்லுவாங்க. 2 நதிகளும் ஒன்று சேர்கிற இடம். அதாவது யமுனா நதியும் கங்கை நதியும் ஒன்று சேர்கிற இடம் தான் திருவேணி சங்கம். அந்த சங்கம் வந்து அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். 3 நதி, சாரி 3 நதி, யமுனை, கங்கை, சரஸ்வதி. பட் சரஸ்வதி வந்து இப்போ வத்தி போயிடுச்சான். வத்தி போனாலும் கீழே நிலத்தடியில் இருந்து கீழே வந்து பூமிக்கு கீழே ஓடிட்டு இருக்கிற சரஸ்வதியும் அங்கே தான் வந்து ஒன்று சேர்றாங்களாம். இப்போ கங்கை யமுனையும் மட்டும் நம்ம பார்ப்போம், ஆனால் சரஸ்வதி அங்கே ஒன்று சேர்றத சொல்கிறாங்க. அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சரஸ்வதி நதி வந்து வத்திருச்சான். இப்போ வந்து பூமிக்கு கீழே அது ஓடிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. ஓகே, 3 நதியும் ஒன்று சேர்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அந்த நதியே பார்க்குறோம். இது கங்கையா யமுனையா? கங்கை நதி. அந்த இருக்கு பாருங்க, அந்த தெரியுது பாருங்க, கங்கை நதி அந்த தெரியுது பாருங்க. ஃபைனலி நாம இப்ப திருவேணி சங்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஹனுமான் கோயில் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம். இங்கதான் நாங்க வந்து கேன் எல்லாம் வாங்கினோம். இந்த ஆர்ச் இருக்கு பாருங்க, இந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி தான் வந்து கேன் எல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு இப்போ உள்ள போறோம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ வந்து கூட்டம் கம்மியா இருக்கு. நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அங்கங்க கேப்பா நல்லா ஃப்ரீயா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பயங்கர கூட்டமா. அது போக இந்த ஏரியாவை தான் நீங்க ட்ரோன் ஷாட்ல எல்லாம் பாக்குறது, ரீல்ஸ்ல எல்லாம் காட்டுறாங்க இல்லையா, அது ஃபுல்லா இந்த ஏரியா தான். இந்த இடத்துக்கு வந்தோன்னா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இப்போ நம்ம கங்கை நதி பக்கம் இருக்கோம், கங்கை நதி வர்ற வழியில இருக்கோம். இன்னும் சங்கம் வந்து நம்ம போனோம். அங்க வந்து யமுனை நதியும் கங்கை நதியும் சரஸ்வதி 3 வந்து ஒன்று சேர்ற இடம். இப்போ கங்கை நதியை பார்த்துட்டு நம்ம இந்த வழியாவே அப்படியே போய் அந்த இடத்துக்கு போறோம். திரிவேணி சங்கத்தை நெருங்கின உடனே அங்கனுக்குள்ள ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச் கிட்ட வந்துட்டீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா சரியான வைபா இருக்குங்க. ஏகப்பட்ட பக்திமான்களை நீங்க பார்க்கலாம், வயசானவங்க, பெரியவங்க, எல்லா கூட்டமும் இந்த இடத்துல தான் பயங்கரமா இருக்கும். இந்த கூட்டத்துல யாரும் மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி குடும்பமா, அதாவது பெரிய குடும்பம் வந்தவங்க எல்லாரும் ஒரு கயிறை போட்டு குடும்பத்தை மொத்தமும் கட்டி அப்படியே சேஃபா ஒன்னா போயிட்டு இருப்பாங்க. இந்த கூட்டத்துல மிஸ் ஆனவங்கள மைக்ல அனௌன்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க தான். இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி புத்திசாலித்தனமான ஐடியாவா இருந்துச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா. இந்த மாதிரி கூட்டத்தில் வரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஒரு பெரியவர், அவர் வந்து கூட அவங்க மக மாதிரி ஒருத்தவங்களோட கூட்டிகிட்டு வந்தார். திடீர்னு பார்த்தா அந்த பெரியவர் என்னோட பேக்கு பின்னாடி இடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து இப்படி திரும்பி பார்த்தோன்னே நை குச்சினை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக போக ஆரம்பிச்சிட்டாரு. அது பார்த்தா கடைசியில் நமக்கு முன்னாடி போனாங்க இல்லையா, நம்ம சத்யா, கார்த்திக் ப்ரோ, அவங்களையும் இடிச்சிருப்பாங்க போல். அதோட அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல வந்து போலீஸ் வந்து ஒருத்தவங்களை கையங்கலமாக பிடிச்சிட்டாங்க. பட் எஸ்கேப் ஆகி அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போன பிறகு நாங்கள் ஒரு பாபாவை பார்த்தோம். ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக விபூதி பூசி இருந்து ஆசீர்வாதம் பண்ணார். ஒரு பக்கம் வானத்தில் வந்து ஷோவெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது பெரிய ஜெட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேகமாக போயிட்டு இருந்துச்சு. ஹெலிகாப்டர் ஷோலாம் நடந்துச்சு. ஹெலிகாப்டர்லாம் மூணு அப்படிங்கிட்டு போகிறது வரதெல்லாம் இருந்துச்சு. போலீஸ் தான் வந்து குதிரையில் சரசரன்னு இங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா டக்குன்னு வந்து அங்கே வந்துடுற மாதிரி. பிரயாக்ராஜ், அதாவது இவ்வளோ நாளா 144 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மகா கும்பமேளா இப்ப திரும்ப நடந்திருக்கு. அந்த கும்பமேளாக்குள்ள நம்ம இன்னைக்கு வந்து கலந்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சிவராத்திரி அண்ட் வந்து நைட்டு ஃபுல்லா யாரும் தூங்க போறதில்ல. நிறைய பேர் சந்தோஷமா அவங்களுடைய சிவராத்திரியை வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. அண்ட் எல்லாரும் தூங்காம நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறாங்க. நிறைய பேர் பக்தி மலையில நிறைய போறாங்க. நிறைய பேர் ரொம்ப பக்தியா இருக்காங்க. நானும் வந்து அவங்களோட இணைஞ்சு ஸோ இது எப்படிலாம் நடக்குதுங்கிறத அழகாக உங்களுக்கு எடுத்துக்காட்டலான்னு இருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அப்படியே பார்த்து நான் அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் ஜனவரி 29 மகா கும்பமேளா வந்து சிறப்பு நாளா. அந்த ஒரு நாள்ல மட்டும் 30 பேருக்கு மேல இறந்துட்டாங்களாம். ஏன்னா அவ்வளோ கூட்டம், 30 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. 90 பேருக்கு மேல இன்ஜூர் ஆயிருக்காங்க. அதாவது கைகாலெல்லாம் வந்து அடிபட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த நாள்லயே ஒரு 3 பேர் இறந்துட்டாங்களா. ஆக்சுவலா இப்போ வந்து கூட்டம் கம்மி. ஏன்னா வந்து கூட்டம் பயங்கரமா இருந்திருக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கூட்டம் கம்மி. இந்த தகவல்
தகவல் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நியூஸ்ல பார்த்தோம். 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த மகா கும்ப மேளா வந்து 44 நாள் நடக்குது. இந்த 44 நாள் நடக்கிற மகா கும்ப மேளாவை 2300 சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்கிறாங்க. 1850 ஏக்கர் பரப்பளவுல 1,45,000 கழிவறைகள், அதாவது வெறும் பாத்ரூம் மட்டும், அப்புறம் 99 பார்க்கிங் பிளேசஸ் எல்லாம் ஏற்படுத்தி இந்த மகா கும்ப மேளா நடத்திருக்காங்கன்னா எவ்வளவு கூட்டம் இங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. நண்பர்களே, நாம இப்ப இறுதியாக சங்கம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த சங்கம் பகுதிக்கு வந்தாச்சு. பாருங்க எவ்வளவு நீளமான குச்சியை தூக்கிக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு மத்தியில நான் போயிட்டு இருக்கேன். பாருங்க, ஒரு ரவுண்டு சுத்தினா யாராவது மண்டல நங்கு நடிச்சிடும். பின்னாடி வர்றவங்களுக்குலாம் புரியாதனால தைரியமா பேசிட்டு இருக்கேன். அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் நிக்கிறது உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த மகா கும்பமேளாக்கு வந்தேன். கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த இடத்துக்கு போய் வீடியோ போட சொல்லி. இங்க வர முடியலன்னு நினைக்கிறவங்க ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க என்ன வேணும்னாலும் நடக்கும். அண்டு உங்களுக்காக சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அமிர்தத்துல மூழ்க போறேன் நான். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த கங்கை நதியும் யமுனை நதியும் கீழே இருக்கிற சரஸ்வதி நதியும் வந்து ஒன்று சேர்ற இந்த இடத்துல தான் அந்த அமிர்தம் வந்து கீழே சிந்துச்சான். பார்க்கடலை கடையும் போது கிடைச்ச அமிர்தம் இருக்கு இல்லையா, அது வந்து கீழே சிந்துச்சான். அப்படி சிந்துன அந்த அமிர்தம் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். அந்த அமிர்தத்துடைய பவர் இன்னையோட முடியுதுன்னு சொல்கிறாங்க. ஜனவரி 13 ஸ்டார்ட் ஆகி 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளத்துடைய கடைசி நாள் இந்த ஜனவரி 26. இந்த சிவராத்திரியோட முடியுது, இன்னையோட முடியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. இந்த சூரிய ஒளி இறங்கும் பார்த்தீங்களா, அதோட இன்னைக்கு 12 மணியோட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு ஃபுல்லாக இந்த நதியில் வந்து நம்ம மூழ்கி நம்ம வணங்கிட்டு வெளில வரும்போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே தீர்ந்துருமா. ஸோ அதோட தான் நான் எல்லாரும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்காகவும் நான் எப்படியோ போடணும்னு நினைக்கிறவங்களுக்காட்டியும் நான் சேர்ந்து வேண்டலான் இருக்கேன். ஸோ போயிட்டு நான் அங்கே பாருங்க, அங்கே எத்தனை பேர் அவங்க வந்து இந்த ஒரு காரியத்தை நம்ம பண்றதுனால நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பம் நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எத்தனை பேர் வேண்டுதலோட வந்து வேண்டிட்டு இருக்காங்க பாருங்க. என்னதான் பல பேர் பல விஷயமா சொன்னாலும் இது வந்து பல பேரோட நம்பிக்கை. நீங்க சோசியல் மீடியாலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலர் ஒரு மாதிரி பேசுவாங்க, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு. அது பத்தி நான் பேச விரும்பல. நம்ம போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல போயிட்டு அப்படியே முங்க ஆரம்பிப்போம். அண்ட் போட்டிங் இருக்கு, அதையும் கேட்டிருக்கோம், அதையும் போய் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திரிவேணி சங்கத்தில் அந்த 3 நதிகளும் இணையிற இடத்துல கரெக்டாக சென்டர் பகுதியில் கீழே உட்காந்துருக்கேன். என் கூட வந்த நண்பர்கள் சத்யா, கார்த்தி, அவங்க 2 பேருமே வந்து முங்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. அதாவது அவங்களுடைய பாவங்களை வந்து தீர்க்கிறதுக்காண்டி போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்காண்டி லக்கேஜ் நான் பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்காண்டி நான் உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டேன். அவங்க போயிட்டு வந்த பிறகு அடுத்து நான் போகலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்த உடனே நம்ம போய் அந்த இடத்த அழகாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குளிப்பதற்கான நேரம் வந்து விட்டது. நமது பாவங்களை தீர்ப்பதற்கான நேரம் வந்து விட்டது. கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. ரைட்டா, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம போய் தீர்த்தங்கரையில் தீர்த்தமாட போகிறோம். சொந்த ஊர் ராமநாதபுரம் பக்கத்தில் தான் ராமேஸ்வரம். அடிக்கடி ராமேஸ்வரம் போவேன். ஃபேமிலியாக நாங்கள் போய் ராமேஸ்வரத்துலலாம் முங்கியிருக்கோம். பல தடவை ராமேஸ்வரம் போயிருக்கோம். காசி போகணும்னு ஆசை, போக முடியல. ஆனால் 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய பிரயாகராஜுக்கு வந்துட்டோம். இந்த தூய அமிர்தத்தில் இப்போ நாம காலை வச்சுட்டோம். ஆஹா, ஜில்லுன்னு இருக்கே. இங்க பாருங்க, எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாம் ஃபுல்லா விபூதி பூவு எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, வெறும் கால் அளவு தாங்க தண்ணி இருக்கு. இங்க பாருங்க, முட்டி கூட வரல, அந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. இந்த இடம் சாஃப்டா இருக்கு, கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இப்ப நான் முங்கணும், 3 முங்கணும். ஆனா முட்டி அளவு தான் இருக்கு. படுத்துடலாம் நினைக்கிறேன். இங்க பாருங்க, எல்லாரும் உட்காந்துட்டாங்க பாருங்க, உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட பாவங்கள் எல்லாம் வந்து தீரும், உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, மூழ்கிடலாம். ஓம் நம சிவாய. यत्रैव यत्रैव मनोमदीयं तत्रैव तत्रैव तव स्वरूपम् यत्रैव यत्रैव मनोमदीयं तत्रैव तत्रैव तव स्वरूपम् यत्रैव यत्रैव शिरोमदीयं तत्रैव तत्रैव पदद्वयं ते
यत्रैव यत्रैव मनोमदीयं तत्रैव तत्रैव तव स्वरूपं यत्रैव यत्रैव मनोमदीयं तत्रैव तत्रैव तव स्वरूपं यत्रैव यत्रैव शिरोमदीयं तत्रैव तत्रैव पदद्वयं ते सा सरि सा सनि सा रि सा सनि सा रि सनि सरि सनि सरि दरि रि 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 सा सनि सा रि रि सा सनि सा रि रि सा सनि रि रि सनि सा सनि गा ग रि सरि रि सनि रि सगा गा गा ग ग ग ग मम ग रि ग मम ग रि ग मम ग रि ग मम ग मम ग मम ग ग रि रि सरि सरि रि 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 सा सा आ திருவேணி சங்கத்தில் குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்து ஒரு பட்டையை போட்டுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் ட்ராவலை பக்கத்தில் உள்ள பாபாக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது இந்த நதியில் குளிச்சுட்டு பாபாக்கள் கிட்ட போய் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் வந்து ஐதீகம். நம்ம இப்போ சங்கம்ல நீராடிட்டு செக்டர் 19 அப்புறம் 16 to 19க்கு போகிறோம். அங்கே தான் வந்து நிறைய பாபாக்கள் இருக்காங்க. கொஞ்ச நாளாவே ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பாபாக்கள் வந்து இருந்தாங்க. ஒரு அதாவது புல்லட் பாபா ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் ஐடி பாபா, இன்னும் சில பாபாக்கள் இருக்காங்க. பேர் நான் மறந்துட்டேன், ஆனால் அவங்களாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ அவங்களாம் யார் யார் இங்கே இருக்காங்கன்னு தெரில. நம்ம போய் பார்ப்போம். ஃபைனலாக 19வது செக்டருக்கு நாங்கள் வந்துட்டோம். அங்கே ட்ரெண்டிங்கில் பார்த்த பல பாபாக்களை நாங்கள் பார்த்தோம். பாபா கிட்ட போனோம்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட பேசிட்டு நம்ம கையில் இருக்கிறத தான் ஒன்றா கொடுக்கணும். நம்ம கையில் தான் எதுவுமே இல்லையே, நம்ம கையில் இருக்கிறத தான் ரூமுக்கு சாப்பாட்டுக்குன்னு பெரிய பல்காக பில்லை போட்டு வாங்கிட்டாங்களே. ஆனால் நண்பர்களே, ஆசீர்வாதம் வாங்க போய் இந்த பாபாவை நீங்கள் கடுப்பேற்றி இதுவும் காசு கொடுக்கலன்னு வைங்களேன், வெளுன்னு வெளுத்துருவாங்க உங்களை. இங்கே இருக்கிற பாபாக்கள் எல்லாரும் இந்தியாவுடைய அல்லது உலகம் ஃபுல்லாக எங்கெங்கேயோ ஒரு மூலையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு காடு மலையில் ஏதோ ஒரு குகையில் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. இந்த கும்பமேளா முடிஞ்ச உடனே அவங்க வந்து அதே இடத்துக்கு திரும்பி போயிடுவாங்க. இப்போ அங்கேருந்து டைரெக்டாக இங்கே வந்துட்டாங்க. அரசாங்கம் இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறதுக்காண்டி பெருசாக ஒரு அமைப்பெல்லாம் பண்ணி தந்திருக்காங்க. தங்குற இடம், பாத்ரூம் வசதி, அப்புறம் வந்து நிறைய வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கும்பமேளா முடிஞ்சதும் இவங்க எல்லாரும் திரும்பி அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவாங்க. ஒரு முக்கியமான ஃபேக்ட்ஸை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். 144 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பமேளா நடந்துச்சு இல்லையா, அந்த கும்பமேளால பிறந்த ஒருத்தர் இந்த கும்பமேளாக்கு வந்து இறந்து போயிட்டாராம். அதாவது 144 வருஷமா அவர் வாழ்ந்து அவருடைய இறப்பு வந்து இங்க வந்து இறக்கணும்னு இருந்திருக்கு. இது கேட்கும்போது பயங்கரமா இருந்துச்சு, வாவ் செம்ம இல்ல அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம், அடுத்த 144 வருஷம் வந்து கும்பமேளா அப்ப நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல. ஃபியூச்சர் பேர பசங்களா இதை யாராவது பாத்தீங்கன்னா அப்பயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததா ஒரு செம்மையான அட்வென்ச்சர் வீடியோ உங்களுக்காண்டி வருது, பார்த்து ரசிங்க. சீக்கிரமே சந்திப்போம். பை பாய்.